வணக்கம். சுரேஷ் சாலே இந்த பெயர் கொஞ்ச காலமாக இலங்கையின் பத்திரிகை துறை, தொலைக்காட்சி, சமூக வலைத்தளங்களில் மிகவும் அதிகளவாக பேசப்படுகின்ற ஒரு பெயராக இருக்கிறது. கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். சுரேஷ் என்று நீங்கள் கேள்விப்பட்டதுமே இவர் ஒரு தமிழராக இருப்பாரோ என்று ஒரு ஐயம் ஏற்படும். உண்மையில் இவரது தகப்பனின் தகப்பன் வேற்றொரு நாட்டில் இருந்து இங்கே வந்தவர்கள். மலேசியாவை அல்லது இந்தோனேசியாவை பிறப்பிடமாக கொண்டவர்களாக இவரது வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு இடத்தில் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் நான் கூகுள் அல்லது செச்சுபி போன்ற தளங்களில் தேடி பார்த்த பொழுது அவர் சம்பந்தமான அந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட முடியவில்லை. இங்கே சுரேஷ் சாலே அவர்கள் குற்ற புலனாய்வு துறையின் இயக்குனராக, முன்னாள் இயக்குனராக இருந்திருக்கிறார். அவரது பதவி மேஜர் ஜெனரல் தரத்திலாக இருந்தது. இலங்கையின் இராணுவ தளபதியாகவும் ஜனாதிபதியாகவும் இருந்த கோத்தபாய ராஜபக்ச அவர்களது முகமும் முகவரியும் மூளையுமாக செயல்பட்ட ஒரு மனிதர் தான் இந்த சுரேஷ் சாலே. இவர் அமைதியாக இருக்கின்ற ஒரு மனிதராக இருந்தாலும் அவருக்குள் 1000 அநியாயக்காரர்களின் அந்த கொரூர முகங்கள் அவருக்குள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சில திரைப்படங்களில் நாங்கள் பார்ப்போம், வில்லன் நடிகர்கள் எப்பொழுதும் அமைதியாகவும் ஒரு அழகாகவும் இருப்பார்கள். அதே போலதான் இவர் மிகவும் ஆபத்தான மனிதர். இந்த சுரேஷ் சாலே அவர்கள் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு பிரதான மூளையாக செயற்பட்டவர். அவர் கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கத்துக்கு அதிகாரியாக செயற்பட்டதை விட அவரது அடிமையாக செயற்பட்டார் என்றுதான் என்று சொல்லப்படுகிறது. அதிகாரி என்கின்ற ஸ்தானத்திலிருந்து இறங்கி அவருக்கு சேவகம் செய்கின்ற ஒரு மனிதராகவே வாழ்ந்திருக்கிறார். இந்த சுரேஷ் சாலே அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பல துன்பங்களுக்கு ஆளாகி இருப்பதாக அவரது மனைவி தாய் பத்திரிகையாளர்களை சந்தித்து முறைப்பாடு செய்து வருகிறார். உண்மையில் அவர் பதவியில் இருந்த காலங்களில் இலங்கையின் துறையின் அதி உச்ச தரத்திலே பணியாற்றுகின்ற காலங்களில் இலங்கையின் இறுதிக்கட்ட போரில் சரணடைந்த போராளிகளை கைது செய்து அவர்களை படு பயங்கரமான ஒரு டோர்ச்சர் என்று சொல்வார்களே, அந்த டோர்ச்சர் பண்ணி அவர்களிடமிருந்து உண்மையை வரவழைப்பதில் இது கைது செய்தவராக இருந்திருக்கிறார். வசாவுலானிலே இயங்கிய மஸ்கடே என்று சொல்லப்படுகின்ற அந்த முகாமிற்கு இவர்தான் பொறுப்பாகவும் இருந்திருக்கிறார். அண்மையில் ஒரு பெண் கண்ணீர் வடித்தபடி ஒரு பேட்டியை ஒரு இணையதளத்திலே கொடுத்திருந்தார். தான் கைது செய்யப்பட்டு வெள்ளை வான் மூலமாக தான் கைது செய்யப்பட்டு 2 குழந்தைகள், பால் கொடுக்கின்ற ஒரு சிறு குழந்தையும் 12 வயது ஒரு பெண் பிள்ளையும் நடுத்தருவிலே தூக்கி எறிந்து விட்டு தன்னை வேனிலே கடத்தி கொண்டு போனதாகவும், தனது கணவன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இருந்திருக்கிறார் என்றும், உடுவிலே இருந்த ஒரு முகாமிலே கொண்டு வைத்து தன்னை எவ்வளவு டோர்ச்சர் பண்ணி தன்னை சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு செய்திருக்கிறார்கள். பெட்ரோல் நிரப்பிய ஷாப்பிங் பேக்கை தன்னுடைய முகத்துக்கு தலைகளா கட்டி தொங்க விட்டு தன்னை சித்திரவதை செய்திருக்கிறார்கள். ஆடைகள் எல்லாவற்றையும் கலற்றி முள்ளு கம்பிகளால் போட்ட அந்த இதுகளால் சித்திரவதை செய்திருக்கிறார்கள். ஏராளமான பெண்கள் இங்கே கொண்டு வரப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு பல விதமான அந்த சித்திரவதைகளுக்கு ஆளாக்கி இருக்கிறார் இந்த சுரேஷ் சாலே. அதை தவிரவும் இலங்கையில் நடைபெற்ற பல கடத்தல்களுக்கும் படுகொலைகளுக்கும் இவர் ஒரு பிரதான காரணியாக செயல்படுத்துகிறார். கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் ரவீந்திரநாத் எக்னோலிகட பத்திரிகையாளராக இருந்தவர். லசந்த விக்ரமசிங்க ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர். அது தவிரவும் இலங்கையின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ரவிராஜ் அவர்கள் மற்றும் பிரபல தமிழ் ஊடகவியலாளராக இருந்த சிவராம் அவர்கள், இவர்களது கடத்தலிலும் கொலையிலும் சம்பந்தப்பட்ட ஒருவராக இந்த சுரேஷ் சாலே இருக்கிறார்.
அவை மக்களை வருத்தி மக்களை ஆக்கினைகளுக்கு ஆளாக்கி சித்திரவதை செய்த ஒரு மனிதன் மன வலிமை உள்ள ஒருவனாகத்தான் இருக்க முடியும். அதுவும் இந்த மாதிரி விடயங்களில் சிறப்பு கைதேர்ந்த ஒருவராக இருப்பதால் அவர் இலகுவிலே உண்மையை ஒளியாலே சொல்லிவிட மாட்டார். இங்கே பெரிய அதிகாரிகளையும் அரசியல் தலைவர்களையும் காப்பாற்றுகின்ற ஒரு முயற்சியில் தான் இந்த சுரேஷ் சாலை அவர்கள் தற்பொழுது உண்ணாவிரதம் என்ற ஒரு நாடகத்தை உருவாக்கி இருக்கிறார். தன்னாலே சிறைச்சாலைக்குள் இருக்க முடியாது, தான் சிறைச்சாலைக்கு இனி போவதென்றால் இந்த நிர்வாகத்தில் இருக்கின்ற சிலரை மாற்றச் சொல்கிறார். இது இலங்கையின் சட்டத்திட்டங்களுக்கு நீதித்துறைக்கு ஏற்புடையதாக இல்லை. இனி ஒவ்வொருவரும் அப்படி என்றால் உண்ணாவிரதம் இருந்துவிட்டு சிறைச்சாலை அதிகாரிகளை மாற்றுங்கள், மந்திரியை மாற்றுங்கள் என்று சொல்லி கோரிக்கை வைப்பார்களே. ஒரு தமிழர் கைதாகி இருந்தால் இந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்க முடியுமா? முடியாது. ஆகவே இந்த சுரேஷ் சாலை என்பதை சட்டம் தனது சரியான விசாரணைகள் மூலம் முழுமையான உண்மைகளை வெளியே கொண்டு வரும் என்று நம்புகிறோம். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக அதற்கு முன்னேற்பாடாக முன்னோடியாக ஒரு வவுனதீவிலே 2 போலீஸ்காரர்களை அவர் கொலை செய்திருந்தார்கள். அதற்கெல்லாம் மூலியாக செயற்பட்டவர் இந்த சுரேஷ் சாலை தான். அதன் பின்னரான நாட்களில் குமரம் பத்மநாதன் என்கின்ற ஒருவர் மலேசியாவில் அவர் உண்மையில் சரணடைந்திருந்தார். அவரை ஒன்றும் போய் கண்டுபிடித்து அவர்கள் கைது செய்து இங்கு கூட்டிக் கொண்டு வரவில்லை. அவர் சரணடைந்து கோத்தபாய ராஜபக்சவுடன் ஒரு டீலில் ஈடுபட்டு இலங்கைக்கு விருந்தினராகத்தான் வந்தார். அவரே ஒரு பேட்டியில் சொல்கிறார், நான் இங்கே கொழும்பில் வந்து இறங்கி கோத்தபாய அவர்களது வீட்டுக்கு சென்று அவர் எனக்கு கோப்பியும் பிஸ்கெட் கேக்கும் தந்தார் என்று. இதிலிருந்தே நீங்களே விளங்கிக் கொள்ளுங்கள் கோத்தபாயாவுக்கும் கேபிக்கும் இடையில் எவ்வாறான ஒரு உறவு நிலை இருந்திருக்க வேண்டும் என்று. 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதி யுத்தத்தில் மீட்கப்பட்ட அவ்வளவு தங்கத்தையும் கேபி அவர்கள் கோத்தபாயா அவர்களிடம் ஒப்படைத்ததாக சொல்லப்படுகிறது. அதை விட இவர்கள் பெயர்களில் இருந்த 32 டன் தங்கம் ஜப்பானுக்கு விற்பனை செய்யப்பட்டதாகவும் இங்கே தகவல்கள் அல்லது அவர்களது அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அவை சுரேஷ் சாலை அவர்கள்தான் இந்த டீல், அதாவது கேபி அவர்களுக்கும் கோத்தபாயாவுக்கும் இடையிலான அந்த சமரசத்திற்கு இடைநடுவில் நின்ற தரகராக சொல்லப்படுகிறது. இவர் மலேசியாவுக்கு விஜயம் செய்து அங்கே கேபி அவர்களின் நண்பர்கள் மூலமாக கேபியோடு தொடர்பு கொண்டுதான் இந்த சரணடைதல் நாடகத்திற்கு மொழி வடிவம் கொடுத்தார். ஆகவே மக்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், இங்கே நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். பெரிய பெரிய நிலையில் இருந்தவர்கள் சாதாரண அப்பாவி மக்களை பகடைக்காய்களாக ஆக்கி அவர்களது உயிரிழப்புகளுக்கு காரணமாக ஏதோ வகையில் இருந்து இன்று சுகபோகங்களை கேபி போன்றவர்கள் போல அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரண மக்கள் இன்று முன்னினாள் போராளிகள் உட்பட தெருவிலும் திண்ணையிலும் பசியோடும் மயக்கத்தோடும் சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வருகிறார்கள். அவை இந்த முக்கியமான சம்பவங்கள் முழுக்க முழுக்க நடைபெற்றது சுரேஷ் சாலை அவர்களது அனுசரணையில் தான். அவை இன்று அரசாங்கம் இவரது விசாரணை ஓரளவு நிறைவேறிய நிலையிலே இருக்கிறது. வெகு விரைவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் ராஜபக்ச குடும்பங்களை சார்ந்தவர்களை சட்டத்தின் பிடிக்குள் கொண்டுவதற்கும் தயாராக இருக்கிறது. தெய்வம் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள். கேட்கலாம் நீங்கள், எந்த தெய்வம் என்று? அவரவர் வணங்குகின்ற தெய்வம். பௌத்தனை வணங்குகின்ற தெய்வம் புத்தராக இருக்கலாம், இஸ்லாமியவர்களின் நபிகளாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களின் இயேசுவாக இருக்கலாம், சைவர்களின் முருகனாக இருக்கலாம். நீங்கள் எந்தெந்த தெய்வத்தை வணங்குகிறீர்களோ அந்த தெய்வம் உங்களுக்கான வினைகளை அறுக்கும். நீங்கள் செய்த பழி பாவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான தண்டனைகளை வழங்கும். அவை மக்கள் பட்ட அவலங்களுக்கும் உயிர் சேதங்களுக்கும் அந்தந்த மனிதர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இது சம்பந்தமான உங்களது அபிப்பிராயங்களை எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.